இப்போ மூணாவது பாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் பேஸ்டு டிரான்ஸ்பரன்சிங்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து சர்வீஸ்ல இருக்கிற எங்களை மாதிரி ஆபீசர்ஸ்க்கே சில விஷயங்கள்லாம் வந்து புரியல. பாண்டிச்சேரியில எங்கேயுமே இந்தியாவிலே இல்லாத ஒரு அபத்தம் நடந்துட்டு இருக்கு. ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் மெத்தட் லெவல் என்ன சொல்லுது, காலம் லெவல் என்ன சொல்லுதுன்னா 50% பை தி ரெக்ரூட்மெண்ட், 50% பை தி ப்ரொமோஷன்ஸ். இப்போ எஸ்ஐயோட ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கோம், கடைசியா போட்டது 2010. இன்னைக்கு 2025 ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறோம். 70 போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கிறோம் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இந்த 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனை யாரை பத்தி நம்ம கவலைப்படல. அவன் எஸ்ஐ ஆகணும்னு நினைச்சிருந்தா கூட இன்னைக்கு 25 வயசுல நினைச்சிருந்தா அவனுக்கு 40 வயசு. அந்த கனவுக்கு அவன் காலடியே எடுத்த காக்கி சட்டங்கிறத அவன் வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட கனவுல போட்டு மிதிச்சிட்டோம். இது மட்டும் பண்ணல, இந்த 15 வருஷத்துல ரெக்ரூட்மெண்ட் எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு பேர் ரிட்டையர் ஆனாங்க, ப்ரொமோஷன்ல எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இது எந்த அளவுக்கு இல்லாம ஒரு வேகன்சி 5 வருஷம் கழிச்சு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு ரெக்ரூட் பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த மெத்தனத்தை போக்க இத்தனை சீஃப் செக்ரட்டரி, இத்தனை ஹோம் செக்ரட்டரி, இத்தனை டிஜிபி எதுக்கு இருக்கணும்? இதை ரன் பண்ற அரசு வந்து எதுக்கு தேவை கேட்டா, இளைஞர்களுக்கு ஒரே இதுல வேலை வாய்ப்பு இல்லை. அவரை பார்த்தா இங்க வேலை கிடைக்கும். எம்டெக் படிச்ச பையனை கொண்டு போய் ஏதாவது ஒரு கார்பரேஷன்ல அட்டெண்டரா வேகிறது, குப்பல்ற வேலை நீ செய்ய மாட்டாங்க வேண்டியது. படிப்புக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு அரசு இருக்கிற வரைக்கும், இல்லாத வரைக்கும் நம்ம என்னைக்குமே பாண்டிச்சேரி தலைநிமிர்ந்து நடக்க முடியாது. இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம், இந்த உங்க ஓட்டு இன்னைக்கு 40% ஓட்டு நம்ம கிட்ட இருக்கு. நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் கண்டிப்பா இந்த சூழ்நிலையை மாற்றும். இளைஞர்களுக்கான விரிவான திட்டங்கள், இளம்பெண்களுக்கான விரிவான திட்டங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கட்சி சார்பா அறிவிக்க போறோம், 8 அம்ச திட்டத்தை. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை, இது அரசியலுக்காக இல்ல. ஏற்கனவே நம்ம அப்பா தலைமுறை வீண் பண்ணிட்டாங்க, நம்ம தலைமுறையை வீண் பண்ணிட்டாங்க. நம்ம குழந்தைங்க ஒரு கௌரவமான வேலைக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சிந்திக்கணும். முதல்ல எனக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்றேன், நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்றேன், சிந்திங்க முதல்ல. இந்த நிலைமை ஏன் குட்டி குட்டி மாநிலம், வடகிழக்கு மாநிலங்கள்லாம் தன்னோட வேலை வாய்ப்பு உருவாக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு அரசு ஏன் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் இன்ஜஸ்டிஸ் நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 15 வருஷம் கழிச்சு ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்குது. ஒரு வேலையில் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து அந்த வேலையில போய் ஏஜ் இல்லைன்னு சொல்லி செலக்ட் ஆகுறாங்க. கோர்ட்டு மெரிட் பேஸ்ல செலக்ட் பண்ணுன்னு சொல்லுது. அதை கூட நீங்க வந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு டீம் வச்சு, லீகல் டீம் வச்சு நம்ம பசங்களுக்கு எதிரா நீங்க வாதாடுற தேவை எங்கிறது அரசுக்கு வருது. ஒண்ணு நீங்க செய்யணும். அவன் எங்கேயாவது கடனை உடன் வாங்கி தாலியாரமான வச்சு கோர்ட்டுக்கு போறான். அதுல போய் நீங்க வந்து நீங்க 5 லட்சம் வச்சு, 10 லட்சம் வச்சு, 20 லட்சம் வச்சு சீனியர் கவுன்சில் இறக்கி அவனை டிஃபெண்ட் பண்ணா அவன் எங்க போவான்? ஒண்ணு வாழ்றதா இல்ல சாகிறதா முடிவு பண்ணி சொல்லுங்க. இளைஞர்களுக்கு நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், நமக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அட்லீஸ்ட் நாளைக்கு வர விஷயங்களாவது, எதிர்காலத்தை நம்பியாவது, நம்ம பிள்ளைங்க காலத்துக்காவது ஒரு தடவை சிந்திங்க. நம்ம கட்சியை இந்த அத்தனை பிரச்சனையும் தீர்க்கும். வாக்கா மட்டும் பார்க்காதீங்க, வாழ்க்கையா பாருங்க. கண்டிப்பா மாற்றம் நிகழும். நன்றி.